அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம ரீசனிங் டெய்லி காஃபி வித் சம்ஸில் ரீசனிங் பார்த்துட்டு வரோம். இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா, படங்கள் தொடர்பானவை அந்த மாதிரி டயக்ராம்ஸோட ரிலேட்டடாக போயிட்டுருக்கு. பாருங்கள், டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியமான சம் கூட. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு அது கரெக்டாக வரும். ஸோ ஒவ்வொரு மெத்தட்லேருந்தும் ஒன்று பார்த்து வச்சுக்கோங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி டயக்ராம்ஸில் பார்க்கலாம். கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. டயக்ராம் பார்த்தாலே பயமாக இருக்குல்ல, ஆனால் பயப்படலாம் வேணாம், ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். டயக்ராம் எங்கே எடுக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக நம்ம குறிச்சிக்கலாம். இதை ஏ, பி, சி, டி, இ, எஃப் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் குறிச்சிக்கலாம். ஜி, ஹச், இங்கே ஐ போட்டுக்கலாம். இப்படி நம்ம கவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கப்போ இதில் எதை ஃபஸ்ட்டு பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராமாக இருக்கிறது பார்க்கலாம். அடுத்து ரெண்டு டயக்ராமாக எப்படி சொல்லி வர்றேன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு டயக்ராமா, இப்படி ஒரு டயக்ராமாக எத்தனை டயக்ராம் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அந்த மாதிரி ஒரு டயக்ராமாக பார்த்திங்கன்னா இவ்வளோது இருக்கும். அதே மாதிரி ரெண்டு டயக்ராமாக பார்க்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராமாக பார்க்க போகிறோம். அடுத்து ரெண்டு டயக்ராம்ன்றப்போ நடுவில் ஒரு கோடு இருந்தாலும் இது ஒரு டயக்ராம் தானே, இதையும் தானே நம்ம கவுண்டில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கோடு இருந்தாலும் இது ஒரு டயக்ராம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு இடையில இந்த கோடு போனாலும் இந்த ரெண்டையும் தான் நான் கவுண்ட் பண்ணுவோம். ஒரு கவுண்டிங்காக எடுக்கும்போது ஓகே, ரெண்டு கவுண்டிங்காக எடுக்கும்போது அதையும் தான் நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா தேர்டு, மூணு கோடுகள் சேர்ந்தது ஒரு ட்ரையாங்கிள் ஆகும். பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இதில் எத்தனை இருக்குது, ஆக்சுவலாக இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு. இந்த மூணு மாதிரி சேர்ந்தாலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு படம் ட்ரையாங்கிள் தான். இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும்போது எத்தனை கிடைக்குது அப்படின்னு நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு ஏபிஐ எழுதிக்கலாம். பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள். ஏபிஐ ஒன்று. அந்த மாதிரி பார்க்கும்போது ஏபிஐ ஒரு இதாக இருக்குமா, இந்த ரெண்டு பார்க்கும்போது ஏபிசி ஒரு இதாக இருக்குமா. அடுத்து ஏசிஐ இங்கே ஒன்று இருக்குமா. நான் கீழே நம்பர்ஸ் எழுதுகிறேன், நீங்கள் அது ட்ரையாங்கிளாக மேக் பண்ணுதான்னு நீங்கள் பார்த்துட்டே வருங்க. இப்போ அடுத்து பிஜிசி, இது ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுதா உங்களுக்கு கலர்? ஓகே. அதுக்கடுத்து பிஜிசி மேக் பண்ணுதா, ஐஹெச்சி. அதுக்கு பார்த்திங்கன்னா பிஜிடி மேக் பண்ணுதா. அதுக்கடுத்து ஜிஹெச் அப்புறம் இ, அது ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுதா. டிஜிஇ அது ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுதா. பாருங்கள், டிஜிஇ ஒரு அதாவது டிஜின்றது ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுது. அடுத்து பிசிடி இது சேர்ந்து ஒரு 3 ட்ரையாங்கிள் மேக் பண்ணுதா, பிசிடி. அதுக்கடுத்து பிஇடி இது ஒரு 2 ட்ரையாங்கிள் மேக் பண்ணுதா. ஏஹெச்சி பார்த்தீங்கன்னா ஏஹெச்சி இது ஒரு 2 ட்ரையாங்கிள் மேக் பண்ணுதா. அடுத்து ஏசிடி
இருங்க. ஏபிஇ ஒரு இது மேக் பண்ணுதா? ஏபிஇ சிடிஎஃப் ஒரு இது மேக் பண்ணுதா? பிஇ ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுது. ஏசிடி ஏபிஇ ஆல்ரெடி போட்டோம், சிடிஎஃப் போட்டோம், பிஐ போட்டோம், ஹெச்சி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு இதாக பிரிக்கணும், அதுக்கடுத்து 2 இது பிரிக்கணும், அடுத்து 3 ட்ரையாங்கிள் வந்தால் கூட எங்கேயாவது இடையில கோடு வரும், இடையில ஒரு ட்ரையாங்கிள் பிரியும். அப்படி பிரிஞ்சாலும் நம்ம இந்த ஒரு ட்ரையாங்கிளை அது மேக் பண்ணுது. ஸோ அந்த லெட்டர்ஸும் நம்ம கவுண்ட் பண்ணணும், சிங்கிள் லெட்டர்ஸும் கவுண்ட் பண்ணணும், டபுள் லெட்டர்ஸும் கவுண்ட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது அதிகபட்சமாக இதில் 3 இது வரும். அப்படி பார்க்கும்போது கீழே இருக்க எல்லா ட்ரையாங்கிள்ஸையும் மேக் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்குமா? 1 2 3 7 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 ட்ரையாங்கிளை மேக் பண்ணியிருக்கு இந்த ஒரு படம். அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 15 முக்கோணங்களை இந்த வரைபடத்தில் நம்ம வந்து உருவாக்க முடியும். நெக்ஸ்ட்டு கீழ்காணும் வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இதுவும் முக்கோணங்கள் தான் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முக்கியமானது. ஏன்னா நேற்று நடந்த ரீசனிங் சம்ஸில் நம்ம முக்கோணத்தில் வச்சு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்து எத்தனை இருக்குது, எத்தனை ட்ரையாங்கிள் மேக் பண்ணுதுன்னு கேட்டிருப்பாங்க. அப்போது ஒரு ரூல் ஃபாலோ பண்ணியிருப்போம். இதை இதை பாயிண்ட் பண்ணி கூட்டி 3ஆல் நம்ம வந்து க்யூபால் இதை க்யூப் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இதுலேயும் கேட்குறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ஸ்னால் நம்ம பாயிண்ட்டை முதல்ல நோட் பண்ணுவோம். பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 பாயிண்ட்ஸை இப்போ நம்ம வந்து இங்கே கேட்டிருக்குது என்னது? ஸ்டார் நட்சத்திரம் வடிவில் கேட்டிருக்கிறதுனால நம்ம கிடைச்சிருக்க பாயிண்ட்ஸ் கூட 2 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் அதில் இருக்க மொத்த ட்ரையாங்கிள். இதுவே நம்ம எடுத்தோம். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு கணக்கு போடுறப்போ உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்தும், கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்கும். இதே நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறப்போ ஃபஸ்ட்டு இந்த இப்படி ஒன்றா கண்டுபிடிப்பீங்க, அடுத்து 3 கண்டுபிடிப்பீங்க, 2 கண்டுபிடிப்பீங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்ருக்கையில் உங்களுக்கு மேபி பதட்டம் வர நிறைய சான்ஸ் இருக்குது. ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போட ஈஸியாக இருக்கும், பயம் இல்லை. கொஞ்சம் டைமும் உங்களுக்கு மேக்ஸ்க்கு வேகமாக செலவழிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஜிஎஸ்க்கோ தமிழுக்கோ நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார் கொடுத்துருந்தாலோ, ட்ரையாங்கிள் கொடுத்துருந்தாலோ, ஸ்கொயர் கொடுத்துருந்தாலோ, ரெக்டாங்கிள் கொடுத்துருந்தாலோ என்ன மெத்தடில் உள்ளே இருக்கதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வேகமாக போட முடியும். தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால இப்போ ஸ்டாருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ, அதாவது ஒவ்வொன்றும் வெட்டிக்கிற அந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம இப்போ நோட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இந்த இதையும் கூட பாயிண்ட்ஸ்ன்னு எடுக்கலாம். ஆனால் அப்படி பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் சந்திக்கிற பாயிண்ட்ஸை நம்ம எடுத்து அது கூட 2 பெருக்கியிருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து 10 கிடச்சிருக்கு. இதில் மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 10 முக்கோணங்கள். மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரீசனிங்க்கு அதுதான் ரொம்ப யூஸ் ஆகும். அங்கே உட்காந்துட்டு நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கோன்றது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் நம்ம கரெக்டாக பண்ணால் ஓகே, கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். நம்ம பதட்டத்துலேயோ கன்ஃபியூஸ்லேயோ இது பண்ணிட்டோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலே ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.
இது பார்த்துட்டிங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்களா? ரெக்டாங்கிள் ஷேப் கொடுத்துட்டு மொத்தம் கீழ்காணும் படத்தில் உள்ள மொத்த செவ்வகங்களின் எண்ணிக்கையானது அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்தாலே எவ்வளோ செவ்வகம் இருக்க போகுதுன்னு பயம் இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் லெட்டர்ஸ் போடுங்க. அந்த குறிப்பிட்ட லெட்டருக்குள்ளே எத்தனை இது மேக் பண்ணுதுன்னு பாருங்கள். ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லெட்டர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஏ எஃப் முதல்ல மேலே இருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாம். அதாவது மேலாப்பில் ஒவ்வொன்றும் டச் ஆகிற புள்ளியெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு புள்ளி டச் ஆகுது, இங்கே ஒன்று இருக்கும், எம்என் எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று டச் ஆகுது, ஓ. இங்கே ஒன்று டச் ஆகுது, இங்கே பின்னு எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று டச் ஆகுது, இங்கே யூன்னு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா புள்ளியும் டச் ஆகிற பாயிண்ட்ஸை நோட் பண்ணிட்டோம். இப்போது என்னென்னதெல்லாம் மேக் பண்ணுது எல்லாமே கண்டிப்பாக 4 புள்ளியை மேக் பண்ணுறது. அதாவது 4 புள்ளியை டச் ஆகுறது தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு செவ்வகமாக இருக்கும். இப்போ இந்த 4 புள்ளி டச் ஆனால் தான் ஒரு செவ்வகம். இந்த ஏபிசிடி ஃபுல்லாக டச் ஆனால் தான் ஒரு செவ்வகம். அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக 4 லெட்டர்ஸ் கண்டிப்பாக வரும். அப்படி எழுதும்போது நான் கீழே எழுதுகிறேன், நீங்கள் அதை செவ்வகம் ட்ரையாங்கிளாக இது ரெக்டாங்கிளாக மேக் பண்ணுதான்னு நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தையும் நான் இப்படி எழுதி போட்டேன்னா உங்களுக்கு அடுத்தது நோட் பண்ணும்போது கன்ஃபியூஸாக இருக்கும். ஒவ்வொரு புள்ளியும் மாறும்போது நான் கீழே எழுதுகிறேன், அதை நீங்கள் ரெக்டாங்கிளாக செவ்வகங்களாக மேக் பண்ணுதா அப்படின்னு மட்டும் பாருங்கள். இது ஒரு இதை மேக் பண்ணுதா, HQIB. இங்கே வந்து Q எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு நான் இதை தான் எடுத்திருக்கேன் பாருங்கள், தெரியுதா? அந்த மாதிரி எழுதிட்டே வரேன். நீங்கள் வந்து செவ்வகத்தை மேக் பண்ணுதான்னு பார்த்துட்டே வருங்க. அதுக்கடுத்து NIUC நான் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் பண்ணி தான் அடுத்து சம் சொல்கிறேன். மேபி மிஸ்டேக் தான் மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து இது பாருங்கள், நான் ஆல்ரெடி பார்த்தது தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் நான் அடுத்தடுத்து எழுதிட்டு வர்றேன். நீங்கள் அது மேக் பண்ணுதான்னு மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே வாங்க. OJKC ABCD AGME AGNE AGAK சாரி AGKD மாற்றி எழுதிட்டேன். GKD PN KL அப்படி பார்த்தா இது நிறைய மேக் பண்ணுங்க. CL AHQE இல்லைனா இந்த மாதிரி ஒவ்வொரு டயக்ராம் பார்க்கும்போது நீங்கள் மேபி மனப்பாடம் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இப்போது இந்த டயக்ராம் ஆனால் இதில் ஒரு கோடு மிஸ் ஆச்சுன்னா மனப்பாடம் பண்ணி யூஸ் இல்லை. இந்த மாதிரி போடுறது நல்லது. பட் இந்த டயக்ராமா அப்படின்னு எக்ஸாக்டாக பார்த்து இதுதான் வேல்யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது. அது ரொம்ப ரீசனிங் ரொம்ப யோசிச்சு பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப டைம் ஆகும், நான் மற்றதுக்கும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டயக்ராம் உங்களுக்கு அஷ்யூராக தெரிஞ்சதுன்னா, இந்த டயக்ராம் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து வேல்யூஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சா, இது ப்ரீவியஸ் இயர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே வேல்யூ. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த ஒர்க் அவுட் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராக்டிக்ஸ் சம். இன்னும் கூட இது இருக்குது, நான் மேலே எழுதுறேன், அப்படியே கவுண்ட் பண்ணிக்கோங்க. சாரி
பழுத்துட்டேன். GNIB இங்கே பார்த்தீங்கன்னா GNIP JB. ஓகே. PLDENKD நிறைய மேக் பண்ணுதுங்க. இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி எழுதுகிறேன். NIJOGNQH. அவ்வளோதான் நினைக்கிறீங்க, முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ இருக்குது? மொத்தம் 22 செவ்வகம். 22 செவ்வகம் மேக் பண்ணுங்க இந்த டயக்ராம். இந்த டயக்ராம் உங்களுக்கு அக்யூரேட்டாக ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வேல்யூ மனப்பாடம் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு இந்த கோடோ ஆர் இந்த கோடோ மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வேல்யூ கண்டிப்பாக தப்பாயிரும். அதனால் போடுற மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க. டயக்ராம் நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வேல்யூவை டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி. 22 செவ்வகத்தை இந்த வரைபடம் உருவாக்குது. நெக்ஸ்ட் சம். கீழே உள்ள படங்களில் எந்த எண் அனைத்து படங்களின் இடம் பெற்றிருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இங்கே ஒரு ட்ரையாங்கிள். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த எல்லாத்துக்குள்ளேயும் வர்ற ஒரே நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2. எல்லா டயக்ராமுக்குள்ளேயும் இந்த ஒரு வேல்யூ வருது. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ, ஆன்சர் 2. நெக்ஸ்ட்டு, HIDE என்ற சொல்லின் கீழ்ப்பகுதியில் ஆடியை அதாவது மிரர் ஆடியை வைத்தால் கிடைக்கும் சொல்லின் வடிவம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு எழுத்து இருக்குது, HIDE. ஹைட்னு ஒரு லெட்டர்ஸ் இருக்குது. கீழ்ப்பகுதியில் ஆடினா நம்மளுக்கு தெரியும் மிரர். அதை வச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றாங்க. அதுவும் கீழ்ப்பகுதின்னு சொல்லிட்டாங்க. இதே இப்படியும் கேட்பாங்க, சைடில் வலதுபுறம், இடதுபுறம், மேற்புறம் அப்படின்ட்டாங்க. இங்கே வந்து கீழன்னு கொடுத்துருக்காங்க. கீழன்றப்போ உங்களுக்கு விஷுவலைசேஷன் போயிடணும். டக்குன்னு ஒரு லெட்டர் இருக்குது, அது கீழே கண்ணாடி வைக்கிறோம், அதோட பிம்பம் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற விஷுவலைசேஷன் போச்சுன்னா இது வந்து இப்படி கீழே விழுகும்போது இந்த இதில் தான் விழுகும். டி அப்படியே தான் விழுகும், இ அப்படியே தான் விழுகும். பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது கீழே நம்ம மிரர் ஆடியை வைக்கும்போது அந்த லெட்டர்ஸ் அப்படியே தான் நம்மளுக்கு பிரதிபலிக்கும். நீங்கள் விஷுவல் பண்ணி பாருங்கள், இல்லைனா செக் பண்ணி கூட பாருங்கள். நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கீங்க, இப்போ ரீசனிங் 10 சம் கேட்குறான்றதுக்காக இதெல்லாம் செக் பண்ணுறது ஒன்றும் தப்பே இல்லை. ஒரு லெட்டர் எழுதிட்டு நம்ம பார்க்குற கண்ணாடி கூட எடுத்து அது கீழ்ப்புறமாக வச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லெட்டர்ஸ்லாம் திரும்ப கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டி கூட டிஃப்ரெண்ட் ஆகுது, இந்த பக்கமாக திரும்பி காமிக்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக விஷுவல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வராது, அப்படியே அதை தலைகீழாக பிரதிபலிக்கும். அப்படி பார்க்கும்போது வேல்யூஸ் இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும், ஆப்ஷன் சி. முடிஞ்சுங்க. இன்றைக்கி பார்த்தது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சுல்ல, எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சுங்க கண்டிப்பாக. ஆனால் இந்த மாதிரி இதில் இருக்கிறதுல ஒரு சம்மாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போயிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அங்கே ஃபியர் இல்லாமல் நீங்கள் அதை சூஸ் பண்ணுறதுக்கு தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.